அவன் ஜிக்ஸா கில்லர் தான் இந்த மாதிரி செய்யறான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து யூகிச்சிடுறாரு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வித்தியாசமான படங்கள் வரிசையில ஒரு 2004ல வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 2004ல ஹாலிவுட்டே வந்து ஒரு உலுக்குன படம் அப்படின்னு சொல்றோம். சா அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பேச போறோம். 24 இந்த வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பார்ட் வந்து இதுல இருந்து வெளியாயிருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து எந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு. அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, வாழ தகுதி இல்லாத சில பேர்களை தேர்ந்தெடுத்து வித்தியாசமான முறையில வித்தியாசமான எக்யூப்மெண்ட்களை வச்சு கொள்ற ஒரு சீரியல் கில்லர். அவன் வந்து எப்படி இத வந்து தேர்ந்தெடுக்கிறான், எப்படி கொலை பண்றான், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறான் அவங்க தப்பிக்கிறதுக்கு. அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டவங்க தப்பிச்சுக்கிறாங்க, யூஸ் பண்ணாம மிஸ் பண்ணவங்க செத்துடுறாங்க. இதுதான் அந்த படத்தோட கான்செப்ட், ஒன்லைன் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டாய்லெட்டை காமிக்கிறாங்க. டாய்லெட்ல இந்த சைடு ஒருத்தனை சங்கிலியால கட்டப்பட்டு கிடக்கு, அந்த பக்கம் ஒருத்தன் சங்கிலியால கட்டப்பட்டு கிடக்குறான். நடுவுல ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடக்கு. டெட் பாடி கையில ஒரு கன்னு, இந்த கையில ஒரு டேப் ரெக்கார்டர். ஓகே, இத காமிச்சிட்டு இவங்க யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் வந்து சொல்றாங்க. நான் வந்து ஒருத்தன் டாக்டருங்கிறான், ஒருத்தன் வந்து போட்டோகிராஃபருங்கிறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, எப்படி நம்ம இங்க வந்தோம் அப்படிங்கறத பத்தி உரையாடல் நடக்குது. என்னோட பேரா? குழப்பத்துக்கு மேல குழப்பம். உன்னோட பேர் என்ன? அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆடியோ வந்து பிளே ஆகுது. அவங்கள காமிச்சோன்னே அது மாதிரி ஒரு டாய்லெட்ல வந்து உங்களுக்கு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி வந்து அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ பிளே ஆகுது. டாய்லெட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு கவர் இருக்கு. அந்த கவர்ல வந்து 2 ஆக்ஸா பிளேட். அந்த ஆக்ஸா பிளேடை வச்சு செயினை அறுக்குறாங்க. அறுக்கவே முடியல. அது எந்த விதத்துலயும் யூஸே ஆகல அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகுறாங்க அவங்க. அப்புறம் செக் பண்ணி பார்க்கையில பேண்ட் அவங்க 2 பேரோட பின் பாக்கெட்ல வந்து 2 பேருக்கும் ஒரு என்வலப் வந்து வச்சிருக்கான் அந்த கில்லர். அந்த என்வலப்பை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து ஒரு கேசட் இருக்கு. அந்த கேசட்டை வந்து அந்த இறந்து போன ஒருத்தன் கிடந்தான்னு ஒரு பாடி ஒண்ணு கிடக்குன்னு சொன்னல, அந்த பாடி ஒரு கையில தான் அவன் கன்னுன்னு ஒரு கையில டேப் ரெக்கார்டும் வச்சிருக்கான்னு. அந்த கேசட்டை அந்த டேப் ரெக்கார்ட்ல போட்டு 2 பேருமே பாக்குறாங்க. தங்களுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கதான் உனக்கு தப்பிக்கிறதுக்கான வழி வந்து இங்க நீ சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு போட்டோகிராஃபருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்து பிளே ஆகுது. அந்த இன்னொரு டாக்டருக்கு வந்து எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த போட்டோகிராஃபர் வந்து நீ கொன்னுட்ட அப்படின்னா உன்னை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், நீ தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அவனோட கேசட்ல வந்து இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மணி 3 ஆகுது, 6 மணிக்குள்ள நீ அவனை கொல்லணும், இல்லாட்டி உன்னோட பொண்ணையும் உன்னோட மனைவியையும் நான் வந்து கட்டி போட்டு அடைச்சு வச்சிருக்கேன், அவங்கள நான் கண்டிப்பா கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோ கேசட்ல வந்து பிளே ஆகுது. டாக்டர் கோடு, இது உங்களை இந்த சமயத்துல வந்து இந்த டாக்டருக்கு வந்து தெரியுது இது வந்து ஜிக்ஸா கில்லர் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ணிட்டு வரான், அவனோட வேலையாதான் இருக்கும், அவனோட மெத்தட் மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சில போர்ஷன்ஸ்ல வந்து காமிக்கிறாங்க. பின்னாடி நிறைய பிளாஷ்பேக் எல்லாம் ஓடுது. ஏற்கனவே அந்த ஜிக்ஸா கில்லர் வந்து சில பேர்களை கொண்டு இருப்பான், அவங்கள எப்படி கொன்னா, அந்த மாதிரி சில போர்ஷன்ஸ் எல்லாம் ஓடுது. நான் நிறைய டீடைல்ஸா பேசணும்னு ஆசைதான், பட் ஆனா வந்து கிட்டத்தட்ட நான் அது மாதிரி பேசி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல அது மாதிரி பேசுற மாதிரி வருதுங்க எடிட் பண்ணி பாக்குறப்ப. அதனால நான் அதை வந்து டீட்டெயிலா சொல்லல. நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா. இது மட்டும் கிடையாது. சோ இவன் வந்து டாக்டருக்கு வந்து இதெல்லாம் ஏற்கனவே நடந்ததுதான், அவன் ஜிக்ஸா கில்லர் தான் இந்த மாதிரி செய்யறான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து யூகிச்சிடுறாரு. அதுக்கு அவனோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அவன் மோட்டிவ் என்ன அப்படின்னா,
இந்த உலகத்துல வந்து வாழ தகுதி இல்லாதவங்க அப்படின்னா நல்லது செய்யாம கெட்டது அடுத்தவங்களுக்கு செய்யறாங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த உலகத்துல வந்து வாழ தகுதி இல்லாதவங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்நியன் எப்படி நம்ம சில தப்புகள் செய்யறவங்க வந்து கொள்ளுவாரோ அந்த பேஸ்ல தான் இந்த படத்தோட வில்லன் சீரியல் கில்லரும் வந்து செய்யறாப்ப அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கதையோட நோக்கம் வந்து இருக்கும். ஓகே, அது என்ன அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையில திடீர்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில இவன் அந்த டாக்டர் வந்து தன்னோட மனைவி பொண்ணை பத்தி பேசுறப்ப அந்த பொண்ணோட போட்டோவை வந்து காமிப்பான். ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அவன்கிட்ட அந்த எய்தாப்ல இருக்கிற அந்த போட்டோகிராஃப்ட காமிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட தூக்கி போவான். அந்த வேலட்குள்ள வந்து போட்டோ இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வரையில இந்த மனைவி அந்த பொண்ணு வாய் கட்டப்பட்டு ஒருத்தவங்களோட கன் பாயிண்ட் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அது எக்ஸ் மார்க் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? பின்னாடி வந்து எக்ஸ் மார்க்னு போட்டு அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டிருக்கும். சோ இவன் என்ன அந்த போட்டோகிராஃபர் பிளான் பண்ணுவான்னா, அப்ப இவங்க சொல்றது உண்மைதான் போல, இதால நம்மளை கொன்னாலும் கொண்டுவான் அப்படின்னு அந்த போட்டோவை மறைச்சு வச்சிடறான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன நினைச்சா என்னன்னு தெரியல, அந்த எக்ஸ் மார்க்கை கண்டுபிடிச்சோம்னா ஏதாவது வழி இருக்குன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணா எக்ஸ் மார்க் எங்கனையும் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து சொல்லுவான். லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா அந்த எக்ஸ் மார்க் ஒரு இடத்துல இருக்கும். அந்த டாக்டர் இருக்கிற பக்கத்துலயே அந்த எக்ஸ் மார்க்னு ஒண்ணு லைட் ஆஃப் பண்ணா தெரியற மாதிரி ஒரு இங்க்ல வந்து வரையப்பட்டிருக்கும். முன்னாடி பாரு. அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு டைல்ஸை வந்து உடச்சி உள்ள பார்த்தா அது உள்ளார வந்து ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்து 2 பேருக்கும் ஒரு என்வலப் பாக்கெட்ல இருந்து எடுத்தாங்கன்னு சொன்னால, அந்த என்வலப்ல டாக்டரோட என்வலப்ல வந்து ஒரு கேசட்டு மற்றும் ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை போட்டு அவங்க அந்த பூட்டெல்லாம் திறந்து பார்ப்பாங்க, திறக்காது. பட் அந்த சாவி தான் இதுக்கு ஓப்பனா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த கீ எடுத்து இந்த பொட்டியை வந்து திறந்து பார்ப்பாங்க. பொட்டி ஓப்பன் ஆயிரும். பொட்டிக்குள்ள வந்து ஒரு போன் இருக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க போன் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 சிகரெட் இருக்கும். சோ இது என்ன அப்படின்னா, இந்த போனை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. போன்ல வந்து அவுட் கோயிங் போகாது, இன்கமிங் மட்டும் தான் வரும். நம்ம போக்கரியில நெப்போலியன் சார் சொல்ற மாதிரி பிரகாஷ் ராஜுக்கு இது மாதிரி அதுல அது ஒரு இது இருக்கும். சோ இதுல என்ன எழுதியிருக்கும், அதுல ஒரு சின்ன துண்டுல வந்து எழுதியிருக்கும், நீ வந்து அவனை கொல்லல, 6 மணிக்குள்ள கொல்லல அப்படின்னா கண்டிப்பா வந்து உன்னோட பொண்ணையும் மனைவியையும் நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அது மட்டும் இல்லாம நீ வந்து துப்பாக்கியால சுட்டு கொன்னாதானே உனக்கு வந்து மனசு சங்கடப்படும். அந்த சிகரெட்ல அந்த இறந்து போன ஒருத்தன் பாடி ஒண்ணு கிடக்குல, அதுல ரத்தத்துல வந்து ஃபுல்லா பாய்சன் தான் இருக்கு. அந்த ரத்தத்தை வந்து அந்த சிகரெட்ல அப்படி நினைச்சு அவன்கிட்ட கொடுத்துரு, அவன் அதை ஸ்மோக் பண்ணி முடிக்கையிலே அவன் கண்டிப்பா வந்து செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த சீட்ல வந்து எழுதிருக்கான். அவனை கொல்றதுக்கு உங்களுக்கு கண்ணோ வேற எதுவும் தேவை? ப்ளீஸ், ரொம்ப நேரமா. சோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவன் சொல்றதுக்கு மனசு இல்லாம அந்த டாக்டர் ஏற்கனவே சொல்லிடுவாரு, நான் ஒரு சிகரெட்டை தூக்கி போறேன், அதை நீ குடிச்சிட்டு செத்து போன மாதிரி நடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இவன் சிகரெட் அப்படி பண்ணிட்டு வேற 2 சிகரெட் இருக்கும், ஒரு சிகரெட்டை அந்த ரத்தத்துல நினைச்சிட்டு இன்னொரு சிகரெட்டை தூக்கி போட்டுவான். அவன் குடிச்சிட்டு நடிப்பான். சோ அதை நான் செத்து போன மாதிரி நடிச்சான்ல, அதை வந்து அவன் செத்துட்டானா இல்லையான்னு இந்த கில்லர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க இந்த சங்கிலியில கரண்ட பாஸ் பண்ணுவோம்னா அவன் கடந்து துடிச்சு உயிரோட எந்திரிச்சிருவான். உடனே நீ போய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல தெரிஞ்சு போயிடும். இந்த பக்கம் திடீர்னு ஒரு போன் அடிக்கும். போன் அடிச்சோன்னா அந்த போன் எடுத்து கேட்டுனா அந்த அவனோட மனைவியும் குழந்தையும் கடத்தப்பட்டிருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சீன்ஸ் அப்படிலாம் போயிட்டு இருக்கும். கடைசியா வந்து நீ அவங்கள போட்டோகிராஃபரை கொன்னா மட்டும்தான் உன்னோட மனைவியும் இங்கேயும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். வேற வழி இல்லாம என்ன செய்யறது அப்படின்லாம் தெரியாம என்ன பண்ணுவான், அந்த துப்பாக்கி எடுக்கிறதுக்கு எட்டாது, ஏன்னா கட்டப்பட்டிருக்குல, அதனால எட்டாது. அதனால என்ன செய்வான், தன்னோட அந்த ஆக்ஸா பிளேட வச்சு தன்னோட பாதத்தை நறுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், இந்த பூட்டை வந்து ரிலீஸ் ஆயிரும், வெளியாக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பாதத்தை நறுக்குவாங்க. ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்கும் அங்கிட்டு. இது வந்து ஒரு 18+ கண்டென்ட், சிறுவர்கள் பார்க்கறதுக்கு தடையான ஒரு கண்டென்ட் தான் இந்த படம். ஆரம்பத்திலேயே வந்து போட்டுருவாங்க. ரொம்ப இந்த மாதிரி ரத்தம் சதை இந்த மாதிரி அதிகமா உள்ள படம் தான் இந்த படம். காலை கட் பண்ணி காலை துண்டா எடுத்துட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போய் அந்த கண்ணை எடுத்து
இல்ல எனக்கு வேற வழி தெரியல, மனைவியையும் காப்பாத்தணும்னா உன்னை கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சொன்னோன்னா அதுக்கிடையில அவங்க மனைவி யாரு அங்க கொண்டு போய் இது பண்ணி வச்சிருக்கா, கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கா அப்படின்னா, இவன் டாக்டரா இருப்பான்ல, இவனு கூடயே வேலை பார்க்குற ஒருத்தன் தான் அவன் அடைச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ கிளிப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுல மூலியமா பாத்துருவாங்க இந்த துரோகி தான் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பேசிட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 6 மணி ஆகும், நெருங்க போகும் 6 மணி ஆயிரும். 6 மணி ஆனோடனே அவங்க வந்து அவன் அவரை கொல்லவே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணோன்னே அந்த அவர் கூட வேலை பார்க்குற அந்த ஒய்ஃபையும் அவனையும் கடத்தி வச்சிருக்கான்ல ஒருத்தன், அவன் வந்து அவங்க ஒய்ஃபையும் அந்த பொண்ணையும் கொல்றதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு போவான். அதுக்கு இடையில அவங்க வந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த டாக்டருக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. சம்பவங்கள்லாம் நடக்கும். நேரா வந்து அவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க. இவன் வந்து அங்க இருந்து தப்பிச்சு ஓடணும். இவன் 6 மணிக்கு மேல கொல்லல இல்ல, அதனால இவனை 2 பேரையும் கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவன் தான் அந்த சீரியல் கில்லர் அப்படின்னு. நேரா போவான், அவங்கள கொல்றதுக்கு போவான். அதுக்குள்ளேயும் இவன் வந்து அந்த துப்பாக்கி எடுத்து தன்னோட மனைவியையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த டாக்டர் வந்து எதிர்த்தாப்புல இருக்கிற போட்டோகிராஃபரை வந்து சுடுவாரு. ஷோல்டர்ல தான் சுடுவாரு. அதனால வந்து அவனுக்கு எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படாது, மயங்கி கிடப்பான். சோ இவன் வந்து வரையில அவன் வந்து இவனை சுட வரையில, நீ வந்து 6 மணி ஆயிடுச்சு, உன்னோட டயத்தை வந்து மிஸ் பண்ணிட்ட, அதனால நீ சாக போற அப்படின்னு சுட வரையில டக்குன்னு அந்த பின்னாடி இருக்க போட்டோகிராஃபர் அவனை அடின்னு அடிச்சு கொன்றுவான். கொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை போய் எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காலை வெட்டப்பட்ட அந்த டாக்டர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில போவாரு. வெளில போனோடனே அந்த பொணமா செத்து கிடந்தான்ல, ஒரு மொட்டை அடிச்ச மாதிரி ஒரு பொணமா செத்து கிடப்பாங்க. பொணமா தான் காமிப்பாங்க. அவன் டக்குன்னு எந்திரிச்சு அந்த மண்டையில இருக்கிற அந்த இதை அப்படியே தொடச்சிட்டு போவான். கடைசியில பார்த்தா அவன் தான் வந்து சீரியல் கில்லர். எது இதனால இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா அப்படின்னா, இந்த டாக்டருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு அஃபேர் இருக்கும். அதனால வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அந்த தண்டனை என்ன அப்படின்னா, அந்த காலை வெட்டிக்கிட்டான்ல, அதுதான் அவனோட தண்டனை. அந்த ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா, இன்னும் அவன் செத்துருக்கணும், இல்ல அதுக்கு பதிலா அதுக்கு சமமான ஒரு தண்டனை, அந்த காலை வெட்டப்பட்ட காலோட நான் வாழ்றேன் அப்படின்னு முடிவெடுத்ததுனால அவனுக்கு அந்த தண்டனை கிடைச்சிச்சு. அவர் என்ன, அந்த பணத்துக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த போட்டோகிராஃபர் இருப்பான். ஸோ அதுதான் அவன் செஞ்ச ஒரு பாவம். அவன் அதாவது அந்த போட்டோகிராஃபர் வந்து நம்ம டாக்டரையே நிறைய போட்டோலாம் எடுத்திருப்பான். ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து இவனுக்கு காசை கொடுத்து இந்த டாக்டரை வந்து ஃபாலோ பண்ணி அவன் என்னென்ன செய்யறான் அப்படிலாம் செய்ய சொல்லுவாரு. அது வந்து இவனு செஞ்சிருப்பான். அந்த மாதிரி சீன்லாம் இடையில வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பான செயல் தானே இது. அடுத்தவங்களோட பிரைவசியை வந்து போட்டோ எடுத்து மற்றவங்களுக்கு காசுக்காக கொடுக்கறது ஒரு தப்பான செயல் மாதிரி இவனை பிடிச்சாந்து வச்சு அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி இவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து கொள்ளுவோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கான் அந்த சீரியல் கில்லர். இவங்களையும் சேர்த்துதான் நீங்க இருக்கக்கூடாது, நீரோடவே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாப்ப. அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு டேப்ல தண்ணி அப்படி போகும், அதுல வந்து ஒரு செயின் மாதிரி போகணும்னு காமிப்பாங்கன்னு சொன்னல, அதுலயே அந்த பூட்டுக்கான சாவி வந்து வெளியாயிரும். ஸோ ஒரு சான்ஸ் அவர் கொடுத்திருந்தாரு, அந்த சான்ஸை வந்து அந்த ஆளை வந்து மிஸ் பண்ணிட்டான். அதனால வந்து நீ செத்து தொலை அங்கேருந்து கிளம்பி போய் மூடிட்டு கிளம்பிடுவாரு. அதோட ஒரு பிஜிஎம் போட்டு படத்தை வந்து பிடிச்சிடுவாங்க. இது வந்து ரொம்ப அருமையான ஒரு படங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மிஸ் பண்ணாம பார்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த படத்தையே வந்து புரியும். நான் இந்த படத்தோட விரிவாக்கமா சொல்லுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு நிறைய பேசி வீடியோ பண்ணேன். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து பேசினேன். ஸோ அதை நம்ம போட்டோம் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் தவிர்த்துட்டு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லி போட்டிருக்கேன்.